உலகத்திற்கே ஒளியாய் வந்த இயேசுவை பற்றி சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர். சங்கீதம் 27:1. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? அன்று தேவனாகிய கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும், நெருக்கங்களிலிருந்தும், ஆபத்துகளிலிருந்தும், அவனுடைய சத்துருக்களின் கைகளிலிருந்தும் விடுவித்த கர்த்தர் நம்மோடும் கூட இருக்கின்றார். தாவீது எத்தனை நாள் இருளடைந்த வாழ்க்கை வாழ்ந்ததையும், அந்த இருளான சூழ்நிலையிலிருந்து கர்த்தருடைய வெளிச்சம் அவனுக்காக உதித்ததையும் அநேக சங்கீதங்களில் பாடியுள்ளதை நாம் பார்க்க முடிகின்றது. தாவீதுக்கு கர்த்தர் இரட்சிப்பாக இருந்தார். அவரே பாதுகாத்தார். எப்பொழுதும் துணையாளராக இருந்தார். ஏன் எத்தனையோ முறை அவனுடைய ஜீவனுக்கு பயங்கரமான ஆபத்து வந்தது. அவனை பலத்தால் இடைக்கட்டி அவனுடைய கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கின்ற கண்மலையாக இருந்தார். நாமும் இன்று வேதத்தின் வெளிச்சத்தில் நடப்போம். கர்த்தர் நம்மை இந்த உலகத்திற்கே ஒளியாக வைத்திருக்கிறார். இருள் நிறைந்த பகுதிகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றப்படட்டும். மற்றவர்களுக்கும் நாம் ஆசீர்வாதமாக வாழும்படியாக கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணுவார். இன்று உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதியில் இருள் இருக்கிறதோ, ஒருவேளை அது உங்கள் குடும்பத்தின் சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கலாம், அல்லது உங்கள் சுகத்தை திருடி கொண்டிருக்கலாம். உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய குறைவு ஏற்பட்டிருக்கலாம். உறவுகள் மத்தியிலே பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். படிக்கிற பிள்ளைகளுக்கு சகல காரியங்களும் தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கலாம். தொழில் செய்பவர்கள், ஊழியம் செய்பவர்கள் தாங்கள் நினைத்தபடி நடக்கவில்லை என்று யோசித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கின்றார். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, நீரே எங்கள் வெளிச்சமும் எங்கள் இரட்சிப்புமாய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.